சென்னை எப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளமோ அதுபோல சென்னையுடைய ஒரு மிக மிக முக்கியமான அடையாளமாக இந்த நந்தனம் அரசு கலைக்கல்லூரி புகழ் பெற்று இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நந்தனம் அரசு கலைக்கல்லூரியுடைய மாணவர்களுக்கு அடையாளம்னா அவங்களுடைய தமிழ் பற்றும் இனப்பற்றும் அதிகம் அப்படின்னு முத்தமிழ் கலைஞர் அவர்களே பலமுறை பாராட்டி இருக்கின்றார். இந்த கல்லூரியில படித்த பலர் இன்றைக்கு அரசு அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, மக்கள் பிரதிநிதிகளாக சிறப்பாக திகழ்ந்து வருகின்றார்கள். சொல்லவா இந்த கல்லூரியில் படித்த அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர். 1986 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இதே நந்தனம் ஆர்ட்ஸ் மாணவர்கள் தான் வீதிக்கு வந்து போராடின முதல் மாணவர்கள் என்ற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு. அந்த சமயம் கல்லூரியினுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் தலைவராக அண்ணன் தாயகம் கவி அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. அப்பொழுது மாணவர்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறோம், உங்களை ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கிறோம், ஆனா வெற்றி பெற்றீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு முத்தமிழர் கலைஞர் அவர்களை இந்த கல்லூரிக்கு அழைத்து வந்து நீங்க பேச வைக்க வேண்டும் என்று அவர்கிட்ட ஒரு வாக்கு கேட்கிறாங்க. அந்த மாணவர்களுடைய கட்டளைக்கு கேட்டு அண்ணன் தாயகம் கவி அவர்களை மாணவர்கள் வெற்றி பெற செய்யறாங்க. ஆனால் அன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்ல, எதிர்கட்சியில் இருக்கு. எதிர்கட்சி என்பதாலும் அப்போது இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டநகல் எரிப்பு போராட்டத்தை அறிவித்ததாலும் கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ள அனுமதிக்க கல்லூரியுடைய நிர்வாகம் அனுமதிக்கல. கல்லூரி முதல்வர் அப்பொழுது தயங்கினார். மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. முத்தமிழ் கலைஞர் அவர்களை நீங்க அழைச்சிட்டு வந்து பேச வைக்கணும்னு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை பார்த்து கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ள வந்து பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரங்கத்துல ஒரு சின்ன தற்காலிக மேடை அமைச்சு கலைஞருக்கு மைக் வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டு அந்த மேடையில் இருந்து நந்தன கலைக்கல்லூரி மாணவர் பேரவை தொடங்கி வச்சு கலைஞர் அவர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உணர்ச்சி பொங்க கலைஞர் அவர்கள் பேசினார்கள்.